Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா dry nuts கூட பால் சேர்த்து ஒரு சூப்பரான and ஹெல்தியான drink recipe எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம். சம்மர் டேஸ்ல சில குழந்தைங்க சாப்பிடுறதுக்கே அடம்பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஹெல்தியான ட்ரிங்கை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காவும் இருப்பாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மைஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 20 பாதாம் பருப்பும் 8 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்துல இருக்கிற அந்த விதையை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரை நட்ஸ் கூட ஒரு 100 ml அளவுக்கு பால் சேர்த்து 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்திருக்கேன். அதே போல இந்த நட்ஸ் கூட சூடான பால் சேர்த்து நீங்க ஊற விட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திலே ஊறி வந்துடுங்க. நான் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பால் சேர்த்து ஊற வச்சதால 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, ட்ரை நட்ஸ் எல்லாமே பால்ல ஊறி பாலுடைய கலரே லைட்டா ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இந்த பால், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதை மட்டும் மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கலாம். பாதாம் வந்து தோலோடு சேர்த்துக்க கூடாது. தோலோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து செரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இந்த பாதாம் மேலே இருக்கிற தோலை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். பாதாம் பாலில் நல்லா ஊறி இருக்கிறதால தோலை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா பாதாமில் இருக்கிற தோலையுமே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்துட்டு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். பாதாம் பருப்பை மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு கொரகொரப்பா இல்லாமல் நல்லா மைய அரைஞ்சிருக்குல்ல, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 400 ml அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாலை சூடாக விட்டுடலாம். பால் சூடாகி பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் கூட ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு பாலை ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடலாம். ஏலக்காவில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாமே பாலில் இறங்கி வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு பாலை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா அந்த ஏலக்காவுடைய தோலை மட்டும் வெளியே எடுத்துடலாம். அடுத்து இந்த பால் கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க ட்ரை நட்ஸ் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி கப்பில் தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை நட்ஸை குக் பண்ணி இந்த ட்ரிங்க்கு செய்யறதால நம்ம நார்மலாக ட்ரை நட்ஸ் மில்க் ஷேக்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ட்ரிங்க்கில் வந்து சக்கரை சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இதில் நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதால அதிலே போதுமான அளவுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ட்ரிங்க்கு சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் நாட்டு சக்கரை, வெள்ளம்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ட்ரிங்கோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும். 5 நிமிஷம் பால் கூட சேர்த்து இந்த ட்ரை நட்ஸ் பேஸ்ட்டை குக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்கை வந்துட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த ட்ரிங்கை சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறேங்க. அதனால் இந்த பாலோடைய சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ண போகிறேன். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா காமிக்கிற பாருங்கள், நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ இந்த ட்ரிங்கை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரிங்கை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே வந்து ட்ரை நட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ட்ரிங்க் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.